எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இந்த பாதுகாப்பு அமைச்சிலே 25 திணைக்களங்கள் காணப்படுகின்றன. இதிலே முதல் 6 திணைக்களங்களும், அதாவது இலங்கை கடற்படை திணைக்களம், இலங்கை தரைப்படை, இலங்கை வான்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம், வளிமண்டலவிய திணைக்களம் ஆகிய திணைக்களங்களும் 19 நீதி சட்ட சபைகளும் நிதியங்களும் காணப்படுகின்றன. அவற்றிலே அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், அனர்த்த முகாமைத்துவ தேசிய மன்றம், சேர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரி, தேசிய கட்டடங்கள் ஆராய்ச்சி அமைப்பு போன்றன மிகவும் முக்கியமான திணைக்களங்களாக காணப்படுகின்றன. தரைப்படைக்கு 2,25,525 மில்லியன்களும், கடற்படைக்கு 92,563 மில்லியன்களும், வான்படைக்கு 72,175 மில்லியன்களும், சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு 22,430 மில்லியன்களும், நிலச்சரிவு கணித்தல் திணைக்களத்துக்கு 4,105 மில்லியன்களும், அனர்த்த நிவாரணத்துக்கு 2,531 மில்லியன்களும், அனர்த்த தணிப்பிற்கு 678 மில்லியன்களும், அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக 13,250 மில்லியன்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே 5,000 மில்லியன் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் இந்த ஆட்சியிலே வடக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களிலே முப்படைகளினும் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணிகள் மற்றும் நிலங்கள் தற்போது படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 47,000 காணப்படுகின்றது. இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்போது பாதுகாப்பு படையினரும் கைவசம் 272 குடும்பங்கள் மட்டும் அவர்களுடைய காணிகள் மட்டும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இக்காணிகளானது எதிர்வரும் காலத்திலே படிப்படியாக எமது ஆட்சியிலே மக்களினுடைய பயன்பாட்டுக்காக விடுவிக்கப்படும் என்பதையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விடுகின்றேன். மர்த்தேன்பட்டிலே 744 ஏக்கர் காணிகள் படையினர் வசம் காணப்படுகின்றது. அதேபோல் புதுக்குடியிருப்பு பிரதேச செயல பிரிவிலே 156 ஏக்கர்களும், பொட்டுசுட்டாம் பிரதேச பிரிவிலே 140 ஏக்கர்களும், துணுக்காய் பிரதேச பிரிவிலே 433 ஏக்கர் காணிகளும், மாந்தை கிழக்கிலே மொத்தமாக 20 ஏக்கர் காணிகளும் படையினர் வசம் காணப்படுகின்றது. இந்த காணிகளானது மிக விரைவிலே எங்களால் எமது ஆட்சியிலே மக்களின் பாவனைக்காக மக்களிடம் வழங்கப்படும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.